ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இப்போது திருவாய்மொழியினுடைய 3வது பதிகம் பத்துடை அடியவர்க்கு அதை பற்றி பார்க்க போகிறோம். 2ஆம் பதிகத்துக்கு பிறகு 3ஆம் பதிகத்தில் ஆழ்வார் இதை அருளி செய்வதற்கு உண்டான சங்கதி என்ன, தொடர்பு? அடியன் திருவாய்மொழியுடைய முதல் பதிகத்தில் ஆழ்வார் எம்பெருமானுடைய பரத்வத்தை, அதாவது சர்வஸ்மாத் பரன் அப்படின்றத ஆழ்வார் தெரிவிக்கிறார். அடுத்தது சர்வஸ்மாத் பரன் அப்படின்றத தெரிவிக்கிறார். அடுத்தது அப்படிப்பட்ட பரத்வத்தை உடையவனாக இருக்கிறதுனால அவனை பஜிக்க வேண்டும் அப்படின்றது வீடுமன் முத்தமன்ற பதிகத்தில் ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்படி பஜிக்க வேணும் அப்படின்ட்டு சொல்லச்சு அடியார்களை பார்த்து அவர்களுக்கு உபதேசபரமாக பஜிக்க வேண்டும். அப்படின்னா எப்படி பஜிக்க வேண்டும் அப்படின்னா பார்த்தால் அல்லது பஜிக்க இயலாது. அப்படின்றப்போ இந்த பதிகத்தில் எப்படி அப்பா பரமாத்மாவாக இருக்கானே, பரத்வத்தை உடையவனாக இருக்கிறானே, அவனை எப்படி நம்போழ்வார், அதாவது அடியார்களாக இந்த சம்சாரத்தில் இருக்கிறவர்கள் பஜிக்க வேணும்னா எப்படி பஜிக்கிறது அப்படின்றது தெரியாமல் இருக்குமே அப்படின்றதுனால ஆழ்வார் அடியார்களுக்கு உபதேசபுரமாக இந்த பதிகத்தை பத்துடை அடியவர் கிளியவன்ற பதிகத்தில் எப்படி பஜிக்க வேண்டும் அப்படின்றத ஆழ்வார் அருளி செய்கிறார். சரி, அப்படி அருளி செய்ய ஆரம்பிக்கச்சு இருகை முடவனை ஆணை ஏறுமா என்னுமா, ஆணை ஏறும் அப்படின்ற ஒரு உதாரணத்தை காட்டி 2 கையும் முடவனாக, அதாவது சரியா இல்லாதவன் ஒருவனிடத்துல ஆணையை பக்கத்தில் வைத்துக்கொண்டு ஆணை மேலே ஏறு அப்படின்னு சொன்னால் அவனால் எப்படி செய்ய முடியாதோ, அதேமாரி சம்சாரத்தில் உழன்று கொண்டு இருக்கிற இந்த ஜீவாத்மாக்களுக்கு அப்பேற்பட்ட பரத்வத்தையுடைய எம்பெருமானை பார்த்து நீ பஜிப்பாய் அப்படின்னு சொன்னால் முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பிண்டு அதுக்கு ஆச்சாரியர்கள் என்ன உதாரணம் சாதிக்கிறா அப்படின்னா, அந்த யானை தன்னை தானே தாழ விட்டு ஒரு குனிஞ்சு இந்த இருகை முடவனை நீ ஏறிக்கோ அப்படின்னு ஒரு இடம் கொடுத்தது அப்படின்னா அந்த இருகை முடவனால் ஏறிக்கொண்டே ஏற முடியாது. இதே துதிக்கையினால் அவன் அனைத்து தானே தன்னுடைய கழுத்தில் அமர்த்தி கொண்டதே என்றால் அப்படி பண்ணித்தே என்றால் அந்த யானையினுடைய உபகாரத்தை வைத்துக்கொண்டு இந்த இருகை முடவனானவன் அந்த யானை மேலே ஏறிடுவான். அப்படியே இந்த பரத்வத்தையுடைய எம்பெருமானாக இருந்தாலும் அவனுடைய சௌலபியத்தால் தன்னை தாழ விட்டு அடியார்களுக்கு பஜிக்கத்தக்கவனாக அவன் தன்னை தாழ காட்டினானாகில் அவனை பஜிக்க தட்டில்லையே அப்படின்னு ஆச்சாரியர்கள் சமாதானம் சாதிக்கிறார். பஜிக்கிறதுனா என்ன? பக்தி பண்ணுறது, எம்பெருமான இடத்துல பக்தி செய்வது. சரி, அதுதான் இங்கே ஆழ்வார் சாதிக்க போகிறார். எம்பெருமான் சுலபன், அவனிடத்துல சுலபமாக பக்தி செய்ய முடியும். முதல் பாட்டு. பத்துடை அடியவர் கிளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறல் அடிகள் மத்துரு கடை வெண்ணெய் களவினில் உறவிடை ஆப்புண்டு எத்திரம் உரளினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவே அப்படின்னு சொல்லச்சே பத்துடை அடியவர்க்கு எளியவன் அப்படின்றச்ச இந்த இடத்துல 10 அப்படின்றது பக்தியை தான் குறிக்குமா, 10ன்றது ஒரு எண்ணிக்கையாக இருக்கே அப்படின்னு வரைச்சு பக்தியை குறிக்கும்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு பக்தியை குறிக்குமான கேள்வி எழுப்பணும். இல்லைனா கேட்குறவர்களுக்கு பக்தியை குறிக்குமா அப்படின்ற கேள்வி இங்கே எப்படி எழுதும் அப்படின்னு தோணாதா? சாமானிய ஞானே சத்தியவ விசேஷ ஜிக்ஞாசா பவதி அப்படின்னு சொல்லுவா. திரவியங்கள் 9 விதம் அப்படின்னு நேர சொன்னால் திரவியம்னா என்னென்னு சொல்லவே இல்லையே, அதற்கு பிறகு தானே 9 விதம்னு சொல்ல முடியும் அப்படின்ற கேள்வி வரும் இல்லையா? இங்கே 10 அப்படின்ற சொல்லானது பக்தியை குறிக்குமா அப்படின்ற கேள்வியை எப்போ எழுப்ப முடியும்? 10ன்ற சொல்லானது பக்தி தான், பக்தியே குறிக்கிறது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி அதற்கு பிறகு தானே கேள்வி எழுப்ப முடியும். அது புரியுறது இல்லையா? நேரம் அந்த கேள்வி வராது. 10 அப்படின்றது பக்தியை காட்டுமா அப்படின்ற நேர கேள்வி வராது. அது எப்போ வரும்னா கேட்குறவா எல்லாருக்குமே பிரசித்தமாக தெரியணும். 10னா பக்தி அப்படின்னு பிரசித்தமாக தெரிஞ்சால் நேரம் அந்த கேள்விக்கு போயிடலாம். இப்போ முதல்ல 10 அப்படின்றது பக்தியை காட்டுறது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு. 10ன்றது பக்தியை காட்டுறது. அடுத்தது அப்போ அது பக்தி தான் அப்படின்றதுக்கு என்ன, பக்தியை தான் காட்டுமா அப்படின்னு கேள்வி வரைச்சு
இதுக்கு திருமிழிசை ஆழ்வாருடைய பக்தியை தான் காட்டுமான்னு மறுபடியும் விவகாரம் 10% கரெக்டாக இருக்கணும். பக்தியை தான் காட்டுமா, மற்றதையும் காட்டலாமே அப்படின்னு போயிடும் கேள்வி. அப்படி கூட எங்கள் கேள்வி கிடையாது. பக்தியை காட்டுமா, முதல்ல காட்டுமான்னு 10ன்றதுக்கு பக்தின்னு அர்த்தம் வருமா, 10ன்றதுக்கு பக்தின்ற அர்த்தம் வருமா அப்படின்னு வரைச்சு திருமிழிசை ஆழ்வாருடைய எட்டினோடு இரண்டெனும் கைத்தினால் மணந்தனை கட்டி அப்படின்ற அருளிச்செயல் பாசுரத்தை எடுத்து எட்டினோடு இரண்டெனும் அப்படின்ற அந்த இடத்துல 8 கூட்டல் 2 வந்து என்னன்னா 10 அப்படின்ற ஒரு எண்ணிக்கை தான் வருது. எட்டினோடு இரண்டெனும் கைத்தினால் அங்கே பக்தின்ற கயிறை தான் வந்து திருமிழிசை ஆழ்வார் வந்து சொல்ல பாரிக்கிறார். அப்போ எட்டினோடு இரண்டெனும் 8ன்றது வந்து திருவஷ்டாட்சர மந்திரமாக இருக்கிறது, 2ன்றது துவய மகாமந்திரமாக இருக்குது. இது ரெண்டுத்தையும் வைத்துக்கொண்டு பக்தின்ற கயிறை வைத்துக்கொண்டு மனத்தை கட்டி எம்பெருமானை அடைய பாருங்கோல் அந்த இடத்துல சாதிக்கிறார். அதே மாதிரி எட்டினோடு இரண்டெனும் கைத்தினால் மணந்தனை கட்டி அப்படின்னு வரதுனால 10ன்றது பக்தியை காட்டும் அப்படின்றது ஒரு நிர்வாகம். இன்னொன்று வந்து பத்துடை அடியவர்க்குன்றதுல பக்தி உடை அப்படின்னு பத்தி உடைய அப்படின்றது வச்சு பத்தி கூட்டல் உடை அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா அதில் வந்து தீ அப்படின்ற ஒரு எழுத்து வந்து கடைக்குறை அப்படின்னு தமிழில் சொல்லிச்சு 10 கூட்டல் உடைனாயி 10 உடை அப்படின்னு ஒரு நிர்வாகம் வச்சுக்கலாம். அப்படி இருக்கச்சே 10ன்றது இந்த இடத்துல வந்து பக்தியை காட்டுறது அப்படின்றது ஒரு சமாதானம் சொல்லிட்டு பத்துடை அடியவர்க்கு எளியவன். அப்போது பக்தியை உடைய அடியவர்களுக்கு எம்பெருமானானவன் மிக எளியவனாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அடியவர்கள் இந்த இடத்துல விவகாரம் வரைச்சு அடியவர்கள்னால் யார்? அப்போது இந்த பக்தினா வந்து முதல்ல வந்து பரபக்தியா இல்லை வெறும் பரபக்தினா சாதன பக்தியாக இருக்குது, அந்த பக்தியா அப்படின்னா அது கிடையாது. ஆசாலேசமுடையா இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆணை இருகை முடவனை ஆணை ஏறு அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ வந்து பக்தி பண்ணணும் அப்படின்னா என்ன இந்த இடத்துல ஒரு அந்யோன்ய ஆசிரியம் ஏற்படுறது என்ன அப்படின்னா எப்போ ஒருத்தவனை பஜிக்க முடியும் அப்படின்னா பக்தி பண்ண முடியும்னா அவனை பார்த்தால் அல்லது பக்தி பண்ண முடியாது. அப்போ ஒருத்தவனை பார்க்க வேணும் அப்படின்னா எப்போ அவனை பார்க்க முடியும் அப்படின்னா பக்தி பண்ணாதான் பார்க்க முடியும். அப்போ இது என்ன ரெண்டுமே வந்து அந்யோன்யமாக இருக்கே, சுற்றி வர மாதிரி இருக்கே, அந்யோன்ய ஆசிரியமாக இருக்கே அப்படின்னு பார்க்கச்சு இந்த இடத்துல பக்தி முதல்ல வந்து பார்த்தால் அல்லது பக்தி பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிறதுனால அப்போ வந்து அவனை வந்து பிரத்யட்சமாக காணணும். அப்போ யாருக்கு அவன் காட்டுவான்னா ஆசாலே அவனை காண வேணும் அப்படின்ற ஒரு ஆசாலேசம், அதாவது கொஞ்சமாவது ஆசை இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு எம்பெருமான் தன்னை காண கொடுப்பான் அப்படின்றது இந்த இடத்துல சொல்லக்கூடிய பக்தி வந்து ஒரு சின்ன ருச்சி. காண வேணுன்ற ஒரு ருச்சி இருந்தாலே போதும், அந்த ஆசாலேசம் இருந்தாலே எம்பெருமானே தன்னை தாழ விட்டு காட்சியை கொடுப்பான். அதற்கு மேலே நாம் சாதன பக்தியை பண்ணி எம்பெருமானை அடையலாம் அப்படின்றது தான் இந்த இடத்துல அந்த மேலே சொன்ன கீழே சொன்ன உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஆசாலேசமுடையாருக்கு காண கொடுப்பான். அப்படி 10 அடியவர்க்கு இந்த இடத்துல அடியவர் சாதன பக்தியை பண்ணி அடைவோம் அப்படின்றதுலாம் நம்ம குறித்து ஆழ்வார் சொல்ல மாட்டார். இந்த சாதன பக்தியானது 10ன்ற சொல்லால சொல்லப்படலை, அது மட்டும் போதும். சாதன பக்தியை சொல்றதா இருந்தால் தான் ஒரு சங்கை வரும். சாதன பக்தியை பண்ணுறதுக்கே பெருமாளை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கணுமே. அப்போது முதல்ல எம்பெருமானை காண வேணும், அதாவது எம்பெருமானை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க வேணும். தெரிஞ்சிருந்தால் தான் எம்பெருமான இடத்துல பக்தியே பிறக்கும். பக்தி செய்தால் தான் எம்பெருமானை பற்றின ஞானம் பிறக்கும் அப்படின்னு இருந்தால் அந்யோன்ய ஆசிரியம் வந்துடுமே. அப்போது எப்படி பக்தியை பண்ணுறது அப்படின்ற கேள்வி வர இங்கே உனக்கு சாதன பக்திலாம் நானும் உபதேசிக்கலை. இங்கே சொல்லப்படக்கூடியது வந்து எம்பெருமான் திறத்தில் ஒரு ஆஷா லேசம், அது கொண்டாலே போதும். 10ன்றது வெறும் சின்ன ஒரு ஆசை, எம்பெருமானை காண வேணும் அப்படின்ற சின்ன ஆசை, அது போதும். அப்படியே அடுத்தது 10 அடியவர்க்கு அதே மாதிரி வந்து இந்த இடத்துல அந்த கடைக்குறை ஏற்பட்டாலும் அந்த 10 அப்படின்றது பக்தி தான் ஆகுமா அப்படின்னா ஏகதேச விகிருத நியாயம்ட்டு சாஸ்திரத்தில் சொல்கிறான். கடைக்குறை ஏற்பட்டாலும் கிடையாது. கடைக்குறை ஏற்பட்டதுன்னா பத்தி அப்படின்றது 10 அப்படின்னு ஆயிருக்கு, 10 அப்படின்னு நேரவே வந்துடும். ஒரு கால் அந்த கடைக்குறை அப்படின்ற பட்சம் நம்ம ஆதரிக்கலை, கடைக்குறை கிடையாது அப்படின்னா திருமேசை பிரானுடைய பாட்டை வைத்து கொண்டு தான் நம்ம பண்ணணும். 10ன்றது பக்தியை காட்டுறது ஆழ்வார் அங்கே சாதிச்சிருக்காருன்னு. அப்போ தான் கேள்வி வரும், 10ன்றது எப்படி பக்தியை காட்டும்? சரி, ஆழ்வார் சாதிச்சிட்ட, அதற்கும் ஏதாவது காரணம் காட்ட வேண்டாமா? எப்படி 10ன்ற சொல்லானது பக்தியை காட்டும்? மற்ற இடத்துல பத்தி உடை குகன் கடத்த அப்படின்னு வருது இல்லையா? எங்கே வருது?
பெரியாழ்வார் திருமொழி தான் திருமொழியுடைய வருது. கவன் கடத்த வனம்போய் புக்கு விரதனுக்கு பாதுகாவம் பாதுகாவம் அரசர் நின்று சித்திரகூட திருந்தான் தன்னை என்ன தெரியல பெருமாள் திருமொழியில் பெருமாள் திருமொழி. ஆக அங்கே பத்தி அப்படின்னு வருது இல்லையா? பத்தி செய்யும் என்று உரைத்த மாறந்தன் சொல்லால்பம் திருவாரூர் நூற்றந்தாதியில் வருது இல்லையா? எல்லாமே பத்தி பத்தி அப்படின்னே வருது. இப்போ பக்தின்றது தமிழில் வர வேணுமே என்றால் பத்தி அப்படின்னு தான் வரணும். அத்தை எப்படி பத்துன்னு சொல்ல முடியும்னா, திருமேஷாழ்வார் சொல்லியிருக்காரு 8 2 அப்படின்னு சொன்னார். அவர் 10 அப்படின்றது தான் மீன் பண்ணுறார். 10ன்னு சொன்னாரேன்னு. சரி, அப்படியே இருந்தாலும் 10ன்றது எப்படி பத்தியை குறிக்கும்னா, இங்கே தான் அந்த ஏகதேச விகிருத்த நியாயம். பத்தி அப்படின்ற இடத்துல அந்த தாக்கு மேலே ஈ இருக்கு. அந்த உயிரெழுத்தானது ஊவா மாறுறது சின்ன ஒரு மாற்றம் தானே. ஆக பத்தின்றதே 10ன்னு மாறி இருக்கு. அப்படியே இது ஒரு நிர்வாகம். இன்னொரு நிர்வாகம்னா கடைக்குறை. கடைக்குறை அடி 10 அடியவர்க்கு. அப்போ அடியவர்கள்லாம் யாரு அப்படின்னு வரச்சு, அப்போ நாமெல்லாம் அதாவது சம்சாரத்தில் இருக்கிறவர்கள்லாம் அடியவர்களாக எம்பெருமான் பார்ப்பானா, இல்லை மேலே இருக்கக்கூடிய நித்திய கைங்கரியவர்களான ஆதிசேஷன் கருடாழ்வான் முதலவர்களை அடியவர்கள் பார்ப்பானா அப்படின்னா, எம்பெருமானை பொறுத்த வரைக்கும் இந்த ஆசாலேசம் உடையவர்கள், சின்ன ஒரு பக்தி சின்ன ஒரு ஆசை தன்னை காண வேண்டும் இருக்கிறவர்களையே எம்பெருமான் அவன் பார்வையில் அடியவர்களாக தான் எடுத்துப்பான் அப்படின்றதுக்கு அந்த சுக்ரீவனானவன், அந்த சுக்ரீவன், இளைய பெருமாள், எம்பெருமான் இவாள்லாம் லங்கையை நோக்கி போச்சு. ராவணனுடைய அந்த அந்த அரசவையில் இருக்கச்சு ராவணனானவன், இளைய பெருமாள், இந்த சுக்ரீவன் இவாள்லாம் கீழே இருக்கா. அப்போ அந்த ராவணனானவன் எங்கன்னா ரொம்ப மேலே அவன் அரசவையில் இருக்கான். அதை பார்த்து ரொம்ப வெதும்பி போன இந்த சுக்ரீவனானவன் என்ன பண்ணான் அப்படின்னா, நேராக போய் அந்த ராவணன்கிட்ட சில தகாத காரியங்கள்லாம் பண்ணி அவனுடைய அதாவது அந்த கிரீடை, அவனுடைய ஆபரணங்களெல்லாம் கழட்டி கொண்டு இங்கே அந்த ஒரு ஆதரத்தினால எம்பெருமான் மேலே இருக்கிற ஒரு இன்னும் எம்பெருமான் கீழே இருக்கா, ராவணன் மேலே இருக்கானே அப்படின்ற ஒரு ஆதரத்தில் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டான். அப்போ அதை பார்த்த உடனே எம்பெருமானானவன் ரொம்ப துடிச்சு போயிட்டான். அப்போ சொல்லச்சே இதானியும் மாக்ருதா வீர ஏவம் பிதம் அச்சிந்தயத்து அச்சிந்திதம் துவை கிஞ்சித் சமாபன்னே கிம் காரியம் சீதையா மம. சுக்ரீவா, இந்த மாதிரி நீ போய் ஒரு காரியம் பண்ணிட்டு வரைய, ரொம்ப இது மாதிரி ஒரு சின்ன அல்பமான காரியத்தை போய் பண்ணிட்டு வந்துட்ட. அந்த அல்பமான காரியம் தான் அச்சிந்திதம் சிந்திக்கவே முடியாத காரியம் போய் பண்ணிட்டு வந்துட்டியே. சிந்திக்க முடியாத ஒரு இந்த காரியத்தை பண்ணிட்டு வந்துட்டே. அப்போது நீ இப்படி பண்ணிட்டு வர காலத்தில் அந்த ராவணனானவன் உன்னை ஏதாவது பண்ணியிருந்தாலோ, ஒரு இழி சொற்களால் உன்னை திட்டிருந்தா கூட துவை கிஞ்சித் சமா பண்ணே, அதுக்கப்புறம் நான் கிம் காரியம் சீதையா மாமா, அதுக்கப்புறம் நாம் போயிட்டு சீதா பிராட்டியாரை மீட்டெடுத்து உன்னை அவன் ஏதாவது சொல்லியிருந்தான்னா, அதுக்கப்புறம் இந்த சீதா பிராட்டியை மீட்டெடுத்து எனக்கு என்ன பயன், அதனால் இந்த மாதிரி காரியங்களை நீ செய்யக்கூடாது அப்படின்ட்டு அந்த வானர ஜாதியில் இருக்கக்கூடிய சுக்ரீவனானவன் அப்போ தான் எம்பெருமான்கிட்ட அடியவனாகவே ஆனான். அப்போது அவனை அனந்த வைணதேதிகளோட ஒப்பிட முடியுமான்னா முடியாது. இருந்தாலும் எம்பெருமான் பார்வையில் அவனும் அடியவர்கள் தான். 10 அடியவர்க்கு எளியவன், ரொம்ப சுலபனாக இருப்பான். எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகன். அதுக்கப்புறம் என்னன்னா பக்தி கிரீதோ ஜனார்தனஹா அப்படின்னு வரச்சு, இந்த எப்படி எம்பெருமான் தன்னை பக்தி பண்ணவர்களிடத்த எப்படி இருப்பான்னா அவனை அப்படியே எழுதி கொடுத்துருவான். இந்த சம்சார சாகரத்தில் எல்லா ஜீவாத்மாக்களும் சுழன்று கொண்டு இருக்கச்சே, அப்போ அவர்களுக்கு ஒரு அஸ்தாவலம்பனே அப்படின்ட்டு அவர்களுக்கு ஒரு பற்றுக்கோளாக இந்த எம்பெருமானானவன் இருக்கான். அப்போ பக்தி கிரீதோ அப்படி ஒன்றுனா தன்னை அறவிலை செய்தனன் சோதின்ற மாதிரி அவர் அப்படியே விலை கொடுத்துருவான் எம்பெருமான் பக்தி பண்ணும் அவர்களிடத்தை. பிராமியதாம் அத்திர சம்சாரே நராணாம் கர்ம துர்கமே அஸ்தாவலம்பனோ ஹ்யேகா பக்தி கிரீதோ ஜனார்தனஹ அப்படின்னு இருக்கு. அஸ்தாவலம்பனஹ அஸ்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவலம்பனமாக இருக்கக்கூடியவன், பற்றுக்கோளாக இருக்கக்கூடியவன் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு பக்தி பண்ணால் போதும் அவனுக்கு தன்னையே எழுதி கொடுத்துருவான். அப்படின்றத 10 அடியவர்க்கு எளியவன், அவர்களுக்கு ரொம்ப சுலபனாக இருப்பான். பிறர்களுக்கு அரிய வித்தகன், தன்னை தேவையில்லை அப்படின்னு நினைக்கவாருக்கு அறிய முடியாதவனாக இருப்பான். பிறர்களுக்கு அரிய வித்தவன். மலர்மகள்
விரும்பும் பெரிய பிராட்டியார் விரும்பக்கூடிய மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறல் அடிகள் பெறுவதற்கு அரியதாக இருக்கக்கூடிய அரும்பெறல் அடிகள் மத்துரு கடைவெண்ணை களவெனில் மத்துரு மத்தாலே உற்று கடையப்பட்ட மத்து உரு கடை வெண்ணெயை கடையிற சமயத்து களவெனி அப்படிப்பட்ட நவநீத சௌரியத்தை அந்த இதில் இருக்கச்சு களவெனில் உறவிடை எப்படி ஆப்புண்டான் அப்படின்னா பண்ண பிற்பாடு ஒரு எல்லாரும் அறிஞ்சு யார் பண்ணா அப்படின்னு தேடிலாம் இல்லை, பண்ணுறப்பவே அவன் வந்து களவெனில் உறவிடையா களவெனில் அந்த களவு பண்ணிட்டு இருக்கச்சேவே எம்பெருமான் வந்து ஆப்புண்டான் மாட்டிக்கொண்டான். மத்துரு கடைவெண்ணை களவெனில் உறவிடை ஆப்புண்டு. உறவிடை அப்படின்னா இந்த இடத்துல உறவு அப்படின்றது வந்து திருமார்பு. உரஸ் உரஸ் உறவு அப்படிங்கிறது இடை ஆமாம், உரஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா? அடி உரசனா மார்பு, மார்பு எம்பெருமானுடைய திருமார்பு. உறவிடை உறவிடை. அப்போது அந்த மார்பிளே யசோதையானவள் எம்பெருமானை அந்த உரலோட கட்டினாள் அப்படின்னு ஒரு அர்த்தம். அடுத்தது உறவிடை அப்படின்றது இடத்துல உதரம். அந்த இடத்துல எப்படி மேலே வந்து பத்துடையில் வந்து கடைக்குறை பார்த்தோமோ இந்த இடத்துல இடைக்குறையாக உதரம் அப்படின்ற இடத்துல உதரம் அப்படின்னா திருவயிற்றுதர பந்தம் அப்படின்னு வரைச்சு உதரம்ன்றது வந்து வயிற்றுல தாமோதரனாக இருக்கிறதுனால வயிறு அப்படின்னு ஒரு அர்த்தம் கொள்ளலாம். அந்த இடத்துல உதரன்றதுல வந்து போயிடுதுன்றதுனால உறவிடை அந்த இடத்துல ஆப்புண்டான்னு வச்சுக்கலாம். அப்புறம் உறவிடை அப்படியே நல்ல பராக்கிரமம் மிக்க விடை எருதாக எம்பெருமான் வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து எருதோட ஒப்பிட்டு உறவிடை ஆப்புண்டு அப்படின்னு 3 அர்த்தமாக இந்த இடத்துல கொள்ளலாம். உறவிடை ஆப்புண்டு எத்திரம் அந்த 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 கிரியை இருக்கே இந்த நிற்ப 3 அர்த்தத்தில் 2 என்ன ஆகும்? உர கூட்டல் இடை உறவிடை, உதர கூட்டல் இடை உதரவிடை உறவிடை. 3வதுல உரம் பெற்ற விடை உறவிடை அப்படின்னு இருக்கு இல்லையா? உறவிடைன்னு முதல் 2 அர்த்தத்தில் உறவிடை ஆப்புண்டு, அத்தோட தொடர்பு. உறவிடைன்ற சொல்லு எங்கே போய் சேரும்னா ஆப்புண்டு. எங்கே ஆப்புண்டான்? உதர இடத்திலே ஆப்புண்டான், இல்லாட்டி உரசிடத்திலே ஆப்புண்டான். முதல் 2 அர்த்தத்தில் அப்படி சேரும். 3வது அர்த்தத்தில் உறவிடை ஆப்புண்டு அப்படின்றது இருக்கு இல்லையா? இங்கே கூட உறவிடை ஆப்புண்டு அப்படின்றது தான் போய் சேரும். ஆனால் எப்படி ஆப்புண்டான் அப்படின்ற கேள்வி இங்கே கிடையாது. என்ன கேள்வி இங்கே மாறும்? ஆப்புண்டு அப்படின்றக்கே யார் ஆப்புண்டான் யார் ஆப்புண்டான் அப்படின்னும் பொழுது உறவிடை ஆப்புண்டான், கண்ணன் ஆப்புண்டான். அவன் எப்படி இருக்கான்? உரம் பெற்ற விடையை போல, ரிஷபத்தை எருத போல இருக்கிறான். உறவிடை ஆப்புண்டு. உறவிடை ஆப்புண்டு எத்திரம். இந்த சேஷ்டித்தத்தை பார்த்து எத்திரம் இது அப்படின்ட்டு ஆழ்வாரானவர் ரொம்ப ஸ்லாகித்து இந்த இடத்துல எத்திரம் உரளினோடு இணைந்திருந்து திறம் திறம் அப்படின்னா பிரகாரம்னு அர்த்தம். அடி என்ன விதம் இது? என்ன விதமான சௌலபியம்? எத்திரம் உரளினோடு அந்த உரளினோட கட்டப்போ உரளினோடு இணைந்து இருந்து அந்த உரலுக்கும் இந்த எம்பெருமானுக்கும் வந்து வித்தியாசமே இல்லை, அப்படியே ஒட்டிண்டு கட்டிண்டு இணைந்திருந்து ஏங்கிய எளிவே. அப்போ 2 பேருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் இருந்தது. என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த எம்பெருமானானவன் வந்து வித்தியாசகான்னு சொல்லியிருக்கு இல்லையா? பொதுவாக நம்ம வியாக்கியானங்களெல்லாம் இந்த டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது வித்தியாசம்னு சொல்லவே மாட்டார். வாசி அப்படின்னு தான் சொல்லுவா, இல்லாட்டி பேதம் அப்படின்னு சொல்லுவார்கள். ஏன்னா வித்தியாசம் அப்படின்றது சப்தங்களில் வாக்கியங்கள் இருக்கும் பொழுது பல பதங்கள் இருக்கும் வாக்கியத்தில். பொதுவாக என்ன பண்ணுவோம்? ஒரு பதம் அடுத்த பதத்தோட பக்கத்துலேயே இருக்க பதத்தோட கூட்டி தான் நம்ம பொருள் கொள்வோம். சில இடத்துல என்ன ஆகும்னா தள்ளி போயிட்டு பொருள் கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் வித்தியாசகம் அப்படின்னு சொல்லுவார்கள். அது இடத்தை மாற்றி பொருள் கொள்ளும் பொழுது வித்தியாசகம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லுவார்கள். ஆகையினால இங்கேயும் ஆச்சாரியாளுடைய கிரந்தங்களில், மணிப்பரவாள கிரந்தங்களில் வேறுபாட்டை தெரிவிக்கும் பொழுது வித்தியாசம்னு சொல்கிறது கிடையாது. நம்ம அந்த மாதிரி வச்சுட்டோம். டிஃப்ரென்ஸ் சொல்லும் பொழுது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். வாசிப்பட்டு இருக்கு, வேறுபட்டு இருக்கு அப்படின்றதான் கரெக்டான தமிழ். சரி சார். அப்போ இந்த இடத்துல அந்த உரலுக்கும் அந்த எத்திரம் உரலுக்கும் இந்த எம்பெருமானுக்கும் என்ன வாசி அப்படின்னா இந்த எம்பெருமானவன் ஏங்கி கொண்டிருந்தான், அதாவது அழுது கொண்டிருந்தான். அது மட்டும்தான், அது ஜடமாக இருந்தது. எம்பெருமானவன் ஏங்கி கொண்டிருந்தான், இணைந்திருந்து இது இந்த ஒரு விஷயந்தான் 2 பேருக்கும் இருக்கிற வாசி. இணைந்திருந்து ஏங்கி எளிவை. இது என்ன சௌலபியம் அப்படின்னு எத்திரம் அப்படின்னு சொல்லி பத்துடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறல் அடிகள் மத்துரு கடைவெண்ணை களவினில் உறவிடை ஆப்புண்டு எத்திரம் உரளினோடு இணைந்திருந்து எங்கே எளிவே அப்படின்னு முதல் பாட்டுக்கு ஆச்சாரியால் அர்த்தம் சாதிக்கிறாங்க.
நிறைய அடுத்து அடுத்தது வந்து எத்திரம் அப்படின்னு ஆழ்வார் வந்து அந்த திருப்புலி ஆழ்வார் அந்த இடத்துல வந்து மோகித்து 6 மாத காலம் வந்து மோகித்து கிடந்தார் அப்படின்றது அனைவரும் அறிந்த சரித்திரம். அப்படி இருக்கச்சே அது நல்லார் நவில் குருகூரா இருக்கிறதுனால ஆழ்வாரை சுற்றி மதுரை ஆழ்வார் மட்டும் இல்லை, அந்த ஊரில் இருக்கிற நல்லார்கள் அனைவரும் சாது ஜனங்கள் அனைவரும் ஆழ்வார் அடுத்து என்ன சொல்ல போறார் என்ன சொல்ல போறார்ன்று பாரித்து எப்படி வந்து ஒரு வண்டானது வந்து அந்த புஷ்பத்தையில் இருக்கிற தேனை சுற்றி சுற்றி வருமோ, இந்த நல்லார்னவில் குருகூர இருக்கிற சாது ஜனங்கள் எல்லாரும் ஆழ்வாரை சுற்றி அடுத்து என்ன அர்த்தம் வந்து ஆழ்வார் வந்து விசேஷிக்க போறார் அப்படின்னு எதிர்பார்த்து இருந்தா. அதுவும் இல்லாமல் அவர்கள் வந்து ஆழ்வார் இந்த திறத்தில் எத்திரம் அப்படின்னு மோகித்து கிடந்ததே அவர்களுக்கு வந்து போஷகமாக எடுத்துக்கொண்டு போக்கியமாக இருக்கு, ஆழ்வாரோட இந்த அனுபவமே போக்கியமாக இருக்கு அப்படின்ட்டு எல்லாரும் வந்து ரொம்ப அந்த அனுபவத்தில் திளைத்திருந்தா. இது ஒரு நிர்வாகம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா அந்த மோகித்து கிடந்த பிற்பாடு இன்னொன்று என்னென்னா அந்த சாது ஜனங்கள் வந்து ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணா அப்படின்னா ஆழ்வார் அப்படி மோகித்து கிடக்கிறப்ப சுற்றி இருக்கிற விஷய பதார்த்தங்கள்லாம் எறும்போ இதுவோ ஆழ்வார் மேலே வந்து படாமல் இருக்கிறதுக்கு ஆழ்வாரோட திருமேனியை வந்து அந்த இடத்துல வந்து பாதுகாத்து கொண்டு இருந்தார்கள் அப்படின்றது இருக்குது. அப்போ எத்திரமருடைய ஒரு 6 மாத காலம் கழித்து ஆழ்வாரானவர் திரும்ப வந்து எழுந்த பிற்பாடு, அதாவது அந்த மோகத்து கிடந்துலேருந்து திரும்ப வந்த பிற்பாடு ஆழ்வார் வந்து என்ன சொன்னேன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கத பிரசக்தா அனுப்பிரசக்தமாக அப்படின்னு அந்த ஆச்சாரியர்கள் காட்டுறடைச்சு என்ன அப்படின்னு கேட்டு இந்த சாது நாங்கள் நல்லார் நவில் குருகூரில் இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன சொல்கிறா அப்படின்னா, ஐயோ இவர்கிட்ட நம்ம இப்படி பெருசாக சொன்னோன்னா திரும்ப மோகித்து போகிறதுக்கும் ஆழ்வாருக்கு வந்து ஆயிடுமே அப்படின்றதுக்கோசரம் பட்டும் படாத மாதிரி என்ன விஷயத்த சொன்னாரோ அதை ரொம்ப பிரசக்தமாக வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப கம்மியாக வந்து தொட்டுண்டு என்ன சொன்னார் அது சொன்னார் அப்படின்ட்டு சொன்னார். இந்த இடத்துல இப்படி சொல்லி எத்திரம் அப்படின்னு இருந்தது அப்படின்னு சொன்னான். பிரசக்தமாக தேவரே ஏதோ சாதிச்சிருந்தது. ஏதோ ஒன்று கண்ணன் ஏதோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏதோ உரலில் ஆப்புண்டான் அந்த மாதிரி ஏதோ அப்படி ஏதோ கூசி மெழுகி இவர் ஏதோ இந்த மாதிரி சொல்லிட்டு அப்படி ஏதோ சொல்லிட்டு அப்படின்றது பிரசக்தம். ஒரு விஷயம் வர அதை தொட்டு மற்றொரு விஷயம் இந்த மாதிரி தேவர் ஏதோ சில 8-10 விஷயங்களை சொல்லிட்டு அப்படின்னு சௌலபியத்தை கூட மறைச்சு ஏதோ சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டா. இருந்தாலும் அங்கே ஆழ்வார் வந்து சௌலபியத்தை சொன்னார். எம்பெருமானுடைய சௌலபியம் அவன் 10 அடியவர்க்கு எளியவன் அப்படின்றத ஆழ்வார் சொன்னார் அப்படின்னு ஆழ்வாருக்கு இப்போ ஞாபகம் வந்துருது. அப்படி நான் சொன்னேனே அப்படின்னு ஞாபகம் வந்துருது. அப்புறம் ஞாபகம் வந்த பிற்பாடு ஆழ்வார் வந்து உடனே வந்து என்ன சொன்னார் அப்படின்னா தப்பை சொன்னோம் தப்பை செய்தோம் அப்படின்னு 2 வார்த்தையை அருளி செய்கிறார். அப்படி என்ன அவர் தப்பை சொன்னார் அப்படின்னு பார்க்கச்சு 10 அடியவர்க்கு எளியவன் அப்படின்னு நான் வந்து அடியவர்களுக்கு பக்தியுடைய அடியவர்களுக்கு எளியவனாக எம்பெருமான் இருப்பான் அப்படின்னு சொன்னேனே. அப்படின்னா அவனுக்கு வந்து இது என்ன பெரிய ஒரு விஷயம், நம்மக்கிட்ட ஒரு பிரீத்தியுடையவா கிட்ட நம்ம வந்து என்றைக்குமே ரொம்ப சுலபனாக தான் இருப்போம். இது லோகத்திலே எல்லார்கிட்டையும் இருக்கிறது தான். நம்மளை வேண்டான்னு சொல்கிறவாகிட்ட நாமளும் பாராமுகமாக தான் இருப்போம். இது என்ன பெரிய எம்பெருமானுக்குன்னு தனியாக சௌலபியம்ன்ற குணத்தை இதில் என்ன தெரியுறது அப்படின்னா, அப்போ தப்பாக சொல்லிட்டனே. எளிவரும் இயல்வினன், இவனுக்கு ஸ்வபாவமே வந்து எளிமை தான், சௌலபியம்தான் எம்பெருமானுக்கு வந்து ஸ்வபாவமே. அப்போது முதல் தப்பை சொன்னோம் அப்படின்றது வந்து எளிவரும் இயல்வினன்றது ஸ்வாபாவிகமாகவே எம்பெருமானுக்கு வந்து எளிமைன்ற குணம் வந்து இருக்குது. அப்புறம் தப்பை செய்தோம், என்ன தப்பை ஆழ்வாரானவர் செய்தார் அப்படின்னா, இந்த பதிகமானது அடியார்களுக்கு உபதேசபரமாக ஆழ்வார் வந்து அருளி செய்ய முற்பட்டு தான் மோகித்து ஸ்வானுபவமாக இந்த இடத்துல வந்து அவர் அனுபவித்து எம்பெருமானை அனுபவித்து கொண்டிருக்க உபதேசபரமாக பண்ண வேண்டிய இந்த பதிகத்தில் வந்து நான் அனுபவித்து கொண்டிருந்தேனே அப்படின்னு தப்பை செய்தோம் அப்படின்னு சொல்லி இது 2. அதுக்கப்புறம் எளிவரும் இயல்வினன், எளிமைன்ற குணத்தை இயல்பாக உடையவன், எளிவரும் இயல்வினன், நிலை வரம்பு இல பலபிறப்பாய் அப்படின்ட்டு நிலை இல, அந்த இல அப்படின்ற ஒரு வார்த்தையை நிலையில வரம்பில பலபிறப்பாய் அப்படின்னு 2 சேர்க்கணும். நிலையில வரம்பில அப்படின்னு இருக்கச்ச நிலையில அப்படின்னு இருக்கச்ச நிலை. அப்போ அவன் இந்த அவதாரம் தான் இந்த அவதாரத்தில் வந்து ஒரு மனுஷ அவதாரம் தான் எடுப்பானா, இல்லை ஒரு தெரியக்கா அவதாரம் பண்ணுவானா, இல்லை வந்து ஸ்தாவரமாக அவதாரம் பண்ணுவானா அப்படின்னா அதுக்கெலாம் வந்து நிலையே கிடையாது, அளவே கிடையாது. என்னவா வேணால் எம்பெருமான் வந்து இந்த உலகத்தில் வந்து அவதாரம் பண்ணுவான், அதுக்கு வந்து எல்லையே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். வரம்பு இல்லை, அதில் பண்ணக்கூடிய அவதாரம் பண்ண பிற்பாடு அதில் பண்ணக்கூடிய சேஷ்டிதங்களுக்கு
அளவே கிடையாது. இன்னது தான் பண்ணுவான், இது பண்ண மாட்டான் அப்படின்ற ஒரு வரம்பு கிடையாது. அப்படின்றது ஒரு அர்த்தமா இருது. அடுத்தது இந்த நிலையில, வரம்பில அப்படின்றத வச்சுண்டு வரம்பில அப்படின்றத வச்சுண்டு, நிலையில அப்படின்றதுலயே இந்த 2 விஷயத்தையும் அதாவது வந்து இதுவாக தான் அவதாரம் பண்ணுவான். அதாவது மனுஷனாக தான் அவதாரம் பண்ணுவான். இல்ல மரமாக, செடி கொடியாக தான் அவதாரம் பண்ணுவான். அதுக்கப்புறம் இந்த சேஷ்டிதங்கள்லாம் பண்ணுவான் அப்படின்றதெல்லாம் கிடையாதுன்றத எல்லாத்தையுமே சேர்த்து நிலையிலன்றதுல வச்சுட்டு, வரம்பில அப்படின்ற இடத்துல வந்து பட்டரோட நிர்வாகம் என்ன அப்படின்னா, இவன் மேலேருந்து ஸ்ரீவைகுண்டத்துலேருந்தே கீழே இறங்கி அவதாரம் தன்னை தாழ விட்டு அவதாரம் பண்ணுறான். சௌலபிய குணத்தினால அவதாரம் பண்ணுறான். அப்படி பண்ணச்சே அவனுக்கு வந்து அது அங்கே வந்து பரத்வ கல்யாண குணங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் இல்லாமல் போயிடுமா அப்படின்னா அதுவும் கிடையாது. வரம்பில அந்த திருக்கல்யாண குணங்களும் அதாவது மேலே ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற திருக்கல்யாண குணங்களும் இந்த அவதாரத்தில் வந்து இருக்குது அப்படின்றத பட்டர் வந்து நிலையில் அந்த வரம்பில அப்படின்றதுக்கு வந்து பட்டரோட நிர்வாகம். நிலையில வரம்பில வரம்பில் அப்படின்றது இல்லையா, வரம்புன்னு என்ன எல்லை பவுண்ட்ரி மாதிரி வச்சுக்கலாம். அவதாரம் பண்ணணும்னு வந்திருக்கான், சட்டுன்னு என்ன தோணும், அவதாரம் பண்ணுவதே சௌலபியத்தை காட்டுறதுக்காக தான். அப்போ சுலபனாக தான் இருக்க போகிறான். பரத்துவம் அப்படின்றது அந்த பவுண்ட்ரியை தாண்டின ஒரு குணமாக தான் தோன்றும். அதுதான் பட்டர் சாதிக்கிறார். வரம்பு இல்லை. என்ன பண்ணுவான் எம்பெருமான், நீங்கள் வந்த பிறகும் கூட பரத்துவத்தை விட்டு சௌலபியத்தை மட்டும் பிரகாசிக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கான்ற மாதிரி தோன்றும். அதே நேரத்தில் சில இடங்கள் என்ன பண்ணுவான் அப்படின்னா தன்னுடைய பரத்துவத்தையும் காட்டுவான், வரம்பில்லாமல் இருப்பான். பலபிறப்பாய் இப்படிப்பட்ட பல அவதாரங்களை எம்பெருமானானவன் செய்கிறான். நிலையில வரம்பில பலபிறப்பாய், நிலையில வரம்பு இல பலபிறப்பாய், ஒளிவரு முழுநலம் அப்படின்னு வரச்சே சௌஸ்ரேயான் பவதி ஜாயமானஹா அப்படின்னு வரச்சு நிலையில ஒளிவரு முழுநலம். அவனுக்கு வந்து அந்த 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 திருக்கல்யாண குணங்கள் ரொம்ப ஒளியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. என்ன அப்படின்னா இந்த இடத்துல சௌஸ்ரேயான் பவதி ஜாயமானஹா அப்படின்னு வரச்சு எம்பெருமான் அவதாரம் பண்ணுறப்போ அவன் வந்து சிறப்பை அடைகிறான் அப்படின்றது வந்து ஒளிவரு முழு நலம் அப்படின்றது சிறப்பை அடைகிறான்னு பார்க்கணும். இந்த இடத்துல வந்து இந்த ஏகாரம் சௌஸ்ரேயான் பவதி ஜாயமானஹா அப்படின்னு வரச்சு இந்த ஏகாரம் எம்பெருமான் வந்து பிறந்து சிறப்பை அடைகிறான் அப்படின்ற ஒரு சென்டென்ஸை வச்சுட்டு இந்த ஏகாரத்தை 3 இடங்கள்ல நாம் வந்து பிரித்து அர்த்தம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ரசானுபவமாக இருக்குது அப்படின்னு ஆச்சாரியர்கள் வந்து காட்டுறான். அப்படி ஒரு எம்பெருமான் அதாவது வந்து பகவானே பிறந்து சிறப்பை அடைகிறான் அப்படின்னு வச்சுட்டு இருந்தோம். அந்த ஏகாரத்தை வந்து பகவானில் சேர்த்துட்டோம் அப்படின்னா பகவானே பிறந்து சிறப்பை அடைகிறான் அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா அப்போது இந்த இடத்துல இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் வந்து பிறக்கிறா அப்படின்னா பரமாத்மாவான பகவான் பிறக்கிறான். அது இல்லாமல் மற்ற ஜீவாத்மாக்கள்லாமும் பிறக்கிறான். அப்போது பகவானே பிறந்து சிறப்பை அடைகிறான்னா இந்த ஜீவாத்மாக்கள்லாம் பிறந்து சிறப்பை அடைகிறார்களா அப்படின்னா கிடையாது. அவர்கள் சிறப்பை ஏதோ அடையலாம், ஆனால் தாழ்ச்சியையும் அடைகிறார்கள் அவர்கள். எம்பெருமான் வந்து பெரும்பெருமான் வந்து பகவானே பிறந்து சிறப்பை அடைகிறான் அப்படின்னா பகவான் வந்து சிறப்பை தான் அடைகிறான், இங்கே வந்து சிறப்பை அடைகிறான் அப்படின்னு ஆடும். ஜீவாத்மா வந்து சிறப்பை அடைகிறார்கள், தாழ்ச்சி அடைகிறார்கள்லாம் கிடையாது. வெறும் தாழ்ச்சியை மட்டும்தான் அடைகிறார்கள். பிரகிருதி சம்பந்தம் ஏற்பட்டாலே ஞானம் போயிடுறது. தாழ்ச்சி மட்டும்தான் ஜீவாத்மா கிடைக்கும். தாழ்ச்சி மற்றெங்கும் தவிர்ந்து அப்படின்றதான பகவத் வத்திரிக்தமான எல்லா விஷயத்தையும் தாழ்ச்சியே தான் ஜீவாத்மாவுக்கு. பகவானே பிறந்த ஆக ஜீவாத்மாக்கள் வந்து சிறப்பை அடைகிறார்களா அப்படின்னா கிடையாது. பகவானே பிறந்து சிறப்பை அடைகிறான். அடுத்து 2வது இந்த ஏகாரத்தை வந்து பகவான் பிறந்து சிறப்பையே அடைகிறான் அப்படின்ற இடத்துல வச்சு அப்போ அவன் சிறப்பை அடைகிறான்னு மேலே சொன்னப்போ அப்போ தாழ்ச்சி எங்கேயாவது அடைஞ்சிருவானோ அப்படின்னா கிடையாது. அவன் சிறப்பை மட்டும்தான் அடைவான். பகவான் பிறந்து சிறப்பையே அடைகிறான் அப்படின்னு இந்த ஏகாரத்தை சிறப்பில் சேர்த்துட்டோம் அப்படின்னா இன்னொரு அர்த்தமாகுது. அடுத்தது 3வதாக பகவான் பிறந்தே சிறப்பை அடைகிறான். அதாவது அந்த 2வதாக இருக்கக்கூடிய பிறந்தில் ஏகாரத்தை சேர்த்துட்டோம் அப்படின்னா பகவான் பிறந்தே அப்படின்னு வச்சுன்னா எம்பெருமானுக்கு எதுடா சிறப்பு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அவனுடைய அவதாரம் பிறக்கிறான இந்த இடத்துல அதுதான் அவனுக்கு வந்து மேன்மையை சிறப்பை கொடுக்கக்கூடியது. பகவான் பிறந்தே சிறப்பை அடைகிறான் அப்படின்ட்டு 3 விதமாக அந்த ஏகாரத்தை சேர்த்து சௌஸ்ரேயான் பவதி ஜாயமானஹா அப்படின்ற இடத்துல ஒளிவரும் முழு நலமாகுது. பெருமான் பிறந்தே தான் சிறப்பை அடைகிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன தெரிய வரும், அப்போ பிறக்கவில்லை என்றால் சிறப்பு கிடையாது, ஒளி கிடையாது அப்படின்னு தெரிய வரும். இதுதான் 3ஆம் பத்தினுடைய ஆரம்பத்தில் முடிச்சோதியாய் பதிகத்தில் மழுங்காத வைநுதிய சக்கரனல் வளத்தையாய் தொழுங்காதல் களிரளிப்பான் புள்ளூர்ந்து தோன்றினையே மழுங்காத ஞானமே படையாக மலர் உலகில் தொழும்பாயார் கழித்தால் உன் சுடர்ச்சோதி
மறையும் மறை மறையாதே அப்படின்னு இருக்கு பாட்டு. தாத்பரியம் என்னன்னா உன் சுடர்ச்சோதியானது மறையும். நீ அங்கிருந்தே கஜேந்திர மோட்சத்தை மட்டும் பண்ணி இருந்தாயே என்றால் உன்னை யாருமே போற்றி இருக்கவே மாட்டாருங்க. நீ பிறந்த படியினால தான் சிறப்பு. நீ அங்கே இருந்தாய் என்றால் உன்னை தூச்சி இருப்பார்கள். அடி இது அந்த திருஷ்டாந்தம் இங்க ஒக்கும். அடி பிறந்துதான் எம்பெருமானுக்கு சிறப்பு. அடுத்து ஒளிவரும் முழுநலம் முதலில கேடில வீடாம் முதலில கேடில வீடாம். இந்த எம்பெருமானுக்கு வந்து முதலில கேடில, அதாவது வந்து ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. முதலில முதலில அப்படின்னா ஆதி இல்லை, கேடு இல்லைன்னா அந்தம் இல்லை. எது இல்லை? முதலில கேடில. முதல் இல்லாமல் கேடு இல்லாமல் இருக்கக்கூடியது எது என்றால் முன்னாடி வீடாம் சொன்ன தெளிதரு அதுவும் சரி. அதே போல முன்னாடி சொன்ன ஒளிவரும் முழு நலம் அப்படின்றது இருக்கு இல்லையா? பல பிறப்பாய் ஒளிவரும் முழு நலம். எம்பெருமான் பல பிறவிகளை பிறக்கிறான். பிறக்கும் பொழுது எம்பெருமானுடைய நலம் இருக்க கல்யாண குணங்கள் அது எல்லாமே ஒளி வருகின்றன. அதுக்கு தான் பிரமாணம். சௌஸ்ரயான் பவதி ஜாயமானஹா அப்படின்ற பிரமாணம். இப்படிப்பட்ட அந்த ஒளிவரு முழு நலம் இருக்கு. அது முதலில கேடில. ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது. கேடில வீடாம் தெளிதரு நிலைமையது ஒழிவிலன். அப்படி வீடு அப்படின்னா மோட்சம். வீடாம் தெளிவிசும்பு திருநாடு அப்படின்றத வந்து வீடாம் தெளிதரு அப்படின்னா அந்த திருநாடு இருக்கே அது வந்து தெளிந்திருக்கக்கூடிய வீடாம் தெளிதரு. இது இந்த உலகத்துக்கும் அந்த உலகத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, இது இருள் தருமா ஞானம், அது வந்து தெளிவிசும்பு திருநாடு. அங்கே இருக்கக்கூடிய நித்தியாத்மாக்கள் கீழே வந்தால் அவர்களுக்கும் வந்து இந்த சம்சார வாதனை ஒட்டிட்டு அவர்களும் வந்து என்னன்னா இருள் திருமா ஞானமாக தான் அவளுக்கும் இது இந்த உலகம் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய பத்தாத்மாக்கள் மேலே போய் எம்பெருமான் எடுத்த கைங்கரியம் பண்ணச்சு அது வந்து ரொம்ப தெளிவிசும்பு திருநாடாக இருக்கும். ஆக அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு வந்து முதலில் கெடில வீடாம் தெளிதரு நிலைமை அது. அந்த இடத்துல வந்து எம்பெருமானுக்கு என்ன ஒரு தெளிதரு நிலைமை இருக்குது அப்படின்னா, மோட்ச பிரதத்துவம் அப்படின்ற ஒரு குணம் வந்து எம்பெருமானுக்கு உண்டு. அந்த மோட்சத்தை அப்படிப்பட்ட மோட்சத்தை வீடாம் தெளிதரு நிலைமையது ஒழுவில. வீடாம் தெளிவை தரக்கூடிய நிலைமை. அடி வீடாம் தெளிதரு நிலைமை. மோட்ச பிரதத்துவம் அப்படின்றது இருக்கே, மோட்சம்ன்றது தான் இங்கே வீடுன்ற சொல்லால சொல்லப்படுறது. அந்த வீடே எப்படிப்பட்டதுன்னா ஒரு தெளிவாக இருக்கக்கூடியது. அடி வீடாம் தெளிவு, வீடாகிற ஒரு தெளிவு, வீடாகிற ஞான விகாசம் அத்தை தரக்கூடிய நிலைமை. வீடாம் தெளிதரு நிலைமை அது முழுவதும் ஒழிவிலன். முழுவதும் ஒழிவிலன். ஆக இந்த ஒளிவரும் முழுநலம் அப்படின்ற ஒரு திருக்கல்யாண குணங்கள், அந்த ஒளிவரும் பிரகாசிக்கக்கூடிய அந்த திருக்கல்யாண குணங்களும் இந்த மோட்ச பிரதத்துவம் முழுவதும், இது ரெண்டுமே வந்து அவனிடத்தே பிரியாமல் இருக்கும். அவதாரத்திலும் வந்து அவனிடத்தே இது ரெண்டுமே இருக்கும். ஒழிவிலன் முழுவதும் இறையோன். அப்படிப்பட்ட இறைவனிடத்தே, அப்படிப்பட்ட எம்பெருமானிடத்தே முழுவதும் இறையோன். அழிவரும் அருளினோடு அகத்தனன் புறத்தனன் அமைந்து. அழிவரும் அருள் அப்படின்னா நல்ல பக்குவமான பக்தி. அழிவரும் அருள் பக்குவமான அருள். அந்த அழிவரும் அருளினோடு அகத்தனன். அப்படிப்பட்ட யாருக்கு வந்து அவன் ரொம்ப அகத்தனனாக இருப்பான் என்றால், ஆசிரிதர்களுக்கு ரொம்ப கிட்ட நெருங்கினவனாக இருப்பான். அடுத்தது வந்து தன்னை வேண்டாம் அப்படின்னு இருக்கிறவர்களிட தேவையில்லைன்னு நினைத்து கொண்டு இருக்கிறவர்களிடத்து புறத்தனனாக இருப்பான் அப்படின்ட்டு புறத்தனன் அமைந்தே அப்படின்ட்டு வந்து இப்படி நன்றாக சமைந்து இருக்கிறான். நல்லா விவஸ்திதனாக இருக்கிறான் இப்படிப்பட்டவனாக. அடுத்தது வந்து எளிவரும் இயல்வினன் நிலை அமையுடைய அறநெறி முழுவதும், அதாவது அமையுடைய அறநெறி முழுவதும் உயர்வர உயர்ந்து அமையுடை முதல் கெடல் ஒடிவிடை அறநிலம் அதுவாம். அமையுடை அமரரும் யாவையும் யாவரும் தானாம். அமையுடை நாரணன் மாயையை அறிபவர் யாரே. அமையுடை அறநெறி முழுவதும். இந்த பாட்டில் என்ன பண்றாருன்னா, அவதார ரகசியம் யாருக்குமே தெரியாது அப்படின்னு இந்த பாட்டில் சாதிக்கிறேன். 3வது பாட்டு. அடி அவதார ரகசியம் யாருக்குமே தெரியாது. கடைசியில் அதான் வருது. கடைசி பாடம் என்ன வருது? அமையுடைய நாரணன் மாயையை அறிபவர் யாரே. அவனுடைய சேட்டிதத்தை யாருக்கு தான் தெரிஞ்சுக்க முடியும்? அப்படியே அப்போ அமையுடை அறநெறி. சில பேர் வந்து தர்ம காரியங்கள்லாம் பண்ணச்சு அதுக்கான பலன் வந்து அவர்களுக்கு கிட்டுமா அப்படின்னா, அந்த தர்ம காரியங்களை வந்து நன்றாக செய்தார்களே எனில் அவர்களுக்கு அது பலத்தை கொடுக்கும். இல்லை ஏதோ நான் அங்கே இங்கே சில தப்புகள் தவறு நேரிட்டால் அது வந்து கொடுக்காது அப்படின்னு பார்க்கறது. இந்த இடத்துல வந்து இந்த தர்ம காரியம் அமையுடை அறநெறி முழுவதும் ஒன்று விடாமல் ரொம்ப
ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து அமைவுடை அறநெறி முழுவதும் உயர்வர உயர்ந்து உயர்வர உயர்ந்து அப்படின்னா அந்த பிரம்மாவானவன் இந்த அந்த சிருஷ்டி சம்ஹாரங்கள்லாம் எப்படி பண்ணுறான் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக உயர்வர உயர்ந்து உயர்ந்து அமைவுடை அறநெறி முழுவதும் உயரும். பதார்த்தங்கள்லாம் சரியாக வரல. அமைவுடை அறநெறி முழுவதும் உயர்வர உயர்ந்து அப்படின்னு இருக்கா. அமை உடை அறநெறி. அறன்னா என்ன? தர்மம். தர்மம். நெறினா மார்க்கம். பல தர்ம காரியங்கள் அப்படின்னு வச்சுப்போமே. இங்கே அந்த தர்ம காரியங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா அமை உடைத்தாக இருக்குது, நல்லா சமைந்து இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. அங்கே தான் என்ன சொல்லணும், சில தர்ம காரியங்கள் தப்பாக பண்ணோன்னா பலன் கிடைக்காது. இங்கே அப்படி கிடையாது, எல்லாமே பர்ஃபெக்டாக அனுஷ்டானம் பண்ணப்பட்டிருக்கு. அதனால் அமை உடைத்தான அறநெறிகளாக இருக்குது. இப்படிப்பட்ட அறநெறிகளால் இந்த மாதிரி பல புண்ணிய காரியங்கள் பண்ணியிருக்கார்கள் பிரம்மா ருத்ரன் போன்றவர்கள்லாம். அமையுடைய அறநெறி முழுவதும் உயர்வர உயர்ந்து இப்படிப்பட்ட அறநெறிகளாலே இவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள். அதனால உயர்ந்தவர்கள், உயர்ந்த பதவியை அடைந்தவர்கள். உயர்வர உயர்ந்து அமையுடை முதல் கடல் அப்படின்னு அமையுடை முதல் கடல் அப்படிப்பட்ட இந்த பிரம்மா வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னு அமையுடை முதல் கடல். முதல் அப்படின்றது வந்து சிருஷ்டி முதல், கெடல் அப்படின்றது வந்து சம்ஹாரம், அதாவது வந்து மகா பிரளயம் அப்படின்னு வச்சுக்கணும். ஏன் வச்சுக்கணும் அப்படின்னா பின்னாடி வந்து அமைவுடை முதல் கெடல் ஒடிவிடை அப்படின்னு வருது. இடை ஒடிவு அப்படின்னு வார்த்தையை மாற்றி போட்டுட்டோம், அப்படி சேர்த்துட்டோம் அப்படின்னா இடை ஒடிவு அப்படின்னா நடுவில் ஏற்படக்கூடிய அவாந்தர பிரளயம். அதையும் எடுத்துட்டு இது 3 சிருஷ்டி, முதல்றது வந்து சிருஷ்டி, கெடல்றது வந்து மகா பிரளயம், இடை ஒடிவு அப்படின்றது வந்து அவாந்தர பிரளயம்னு எடுத்துட்டு இந்த 3 காரியங்களையும் அமைவுடை முதல் கடல் ஒடிவிடை அறநிலம். அங்கேயும் அமைவுடை அப்படின்னு வருது இல்லையா. முதல்ல எப்படி இருந்ததோ அமைவு அப்படின்னாலே ஒரு பர்ஃபெக்ஷன். பண்ண தர்மங்கள் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, அமைவுடை அறநெறி. இங்கே மறுபடியும் அமைவுடை முதல் கடல் ஒடிவிடை, இடையில் ஏற்பட்ட ஒடிவு. இதுவும் எப்படி இருக்குன்னா பர்ஃபெக்டாக இருக்கு, அமை உடைத்தாக இருக்குது. அவள் பண்ணுற காரியமும் பர்ஃபெக்டாக இருக்குது. அவள் இந்த பதவியை பெற்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான தர்ம காரியங்கள் பண்ணியிருக்கா. அந்த பதவியை பெற்ற பிறகு அவர்கள் சிருஷ்டி சமாரம் போன்ற காரியங்களை செய்கிறார்களே பிரம்மருத்ராதிகள், அந்த காரியமும் எப்படி இருக்குன்னா அமை உடைத்தாக இருக்கு. அமை உடை அறகலம் அதுவாம் அப்படின்ட்டு இந்த பிரம்மாவானவர் இந்த 3 காரியத்தையும் பண்ணுறது அறநிலம். அதுக்கு வந்து இவர் தான் பண்ணும், இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணி. இதுக்கு எம்பெருமான் வந்து கொஞ்சம் வந்து உபகாரம் பண்ணியிருப்பானோ இதுக்கு நடுவில் வந்து அப்படின்னா அப்படிலாம் இல்லை. பிரம்மாவே வந்து இதை வந்து அவருக்கு ஒரு இந்த காரியத்தை வந்து இந்த 3 காரியத்தையும் பிரம்மாவே வந்து அதுக்கு வந்து நிலமாக அறநிலமாக இருந்து கொண்டு பிரம்மாவே செய்கிறார். நான் இங்கே இடத்துல அற அப்படின்னு வருது இல்லையா, மறுபடியும் இங்கே அற அப்படின்றது வந்து விஞ்சிய மிகுந்த அப்படின்ற அர்த்தம். முதல் பாடத்தில் அமைவுடைய அறநெறி, அறநெறின்றது தர்ம மார்க்கம், அங்கே அறம்ன்றது தர்மம். 2வதுல அறன் வரல இல்லையா, 2வதுல வந்து அமைவு அப்படின்றது வருது. அமைவு அப்படின்னாலே சமைந்த விவஸ்திதமாக பர்ஃபெக்ஷன் கொண்ட. அமைவுடை முதல் கெடல் ஒடிவிடை அதாவது இடைப்பட்ட ஒடிவிடை நிற அறநிலம் அதுவாம் அப்படின்றது இல்லையா. அறநிலம் அதுவாம் அமைவுடை அமரர். மறுபடியும் இங்கே அமைவுடை அமரர்னு வருதா. அமரர்கள் தேவர்கள், அவர்கள் அமைவுடையவர்களாக அமைவை உடைத்தவர்களாக இருக்கார்கள், பர்ஃபெக்டாக இருக்கார்கள். எப்படிப்பட்ட பர்ஃபெக்ஷன் அப்படின்னா அறநிலம் அதுவாம் அமைவுடை அமரர். அறநிலம் அதுவாம் அப்படின்றது இருக்கு இல்லையா. இங்கே அறநிலம் அப்படின்னா மேம்பட்ட மிகுதியான அவர்களுடைய நிலம், அந்த பிளேஸ் இருக்கு, அவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஸ்தானம் அது மிகுந்ததாக மேம்பட்டதாக இருக்குது. அறநிலம் அதுவாம் அப்படிப்பட்ட ஒரு அமைவை ஒரு பர்ஃபெக்ஷனை உடைய இந்த தேவர்கள். அறநிலம் அதுவாம் அமைவுடை அமரர். அவரரும் யாவையும் யாவரும் தானாம் அப்படின்னு வரது. இப்போ எல்லாமே வந்து பிரகாரபாவம் வந்து இடத்துல சொல்வது எல்லாமே எம்பெருமானுக்கு வந்து சரீரமாக இருந்து கொண்டு எம்பெருமான் நியமிக்கக்கூடியவனாக இந்த இடத்துல இருக்கிறான். தானாம் அப்படின்னு வரச்சு இதுக்கு தான் வந்து ஒருத்தவனிடத்த வந்து ஜீவனத்துக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கச்ச எனக்கு ஒரு ஒரு கலவை நெல் வேணும் அப்படின்னு வந்து அவன் பதில் சொல்கிறான். அப்படின்னா ஒரு கிராமத்தில் இருக்கிறவன் சொல்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு களை நெல் அவ்வளோ களை நெல்லையும் வச்சுட்டு என்ன பண்ண போகிறான்ற கேள்வி வரும். அப்போ என்னன்னா உனக்கு என்ன வேணும்னு கேட்கச்சு அவன் தன்னுடைய பிள்ளை பெண்டுகள் எல்லாரையும் மனசில் வைத்து கொண்டு தான் வந்து அந்த
விஷயத்த வந்து அந்த பதிலை வந்து கேட்குறவா கிட்ட சொல்ல போகிறோம். அப்போ அதே மாதிரி தான் இந்த தானாம் அப்படின்ற இடத்துல வந்து எல்லாத்தையும் சேர்த்து தானாம் அப்படின்றது வந்து எம்பெருமானை வந்து அமைவுடை அமரும் யாவையும் யாவரும் தானாம் அமைவுடை நாரணன் மாயையை இந்த எம்பெருமானுடைய மாயையை அறிபவர் யார், இந்த அவதார ரகசியத்தை அறிபவர்கள் யார் அப்படின்ட்டு முடிக்கிறார். அடுத்தது வந்து யாருமோர் நிலைமையன் என அறிவறிய எம்பெருமான் யாருமோர் நிலைமையன் என அறிவெளிய எம்பெருமான் பேருமோர் ஆயிரம் பிறபல உடைய எம்பெருமான் பேருமோர் உருவமும் உளதில்லை இலதில்லை பிணக்கே அப்படின்னு வரச்ச யாருமோர் நிலைமையன் என இந்த இடத்துல 2 யாரும் வருது. முதல் வரியில் வர ஒரு யாரும், கீழே 2வது வரியிலையும் ஒரு யாரும் வருது. இந்த யாருமோர் நிலைமையன் என அறிவறிய எம்பெருமான் அப்படி சொல்லச்சே யாரும் அப்படின்னு வரச்சே சுயத்தனத்தால் என்னுடைய ஞான விசேஷங்களால் நான் வந்து எம்பெருமானை அறிந்துவிட முடியும் அப்படின்னு சில பேர் வந்து இருப்பா. சுயத்தனத்தால் எனக்கு எவ்வளோ அதிசெய்த ஞானங்கள்லாம் இருக்குது தெரியுமா, நான் எம்பெருமானை அறிய முற்பட போகிறேன் அப்படின்னு இருக்கிறவர்களுக்கு எம்பெருமான் வந்து காட்சி, அதாவது அவர்களுக்கு ரொம்ப அரியவனாக காட்சி கொடுப்பதற்கு காட்சி கொடுக்க மாட்டான். யாருமோர் நிலைமையனா அறிவறி அவர்களால் எம்பெருமானை அறிய முடியுமா அப்படின்னா அறிய முடியாது. அடுத்தது யாருமோர் நிலைமையன் என அறிவெளிய எம்பெருமான் அவர்களை இந்த இடத்துல யாரும் அப்படின்றது யாரை குறிக்கிறது அப்படின்னா எப்பேற்பட்ட எம்பெருமான், அறியவே முடியாத எம்பெருமானை, இப்படி அறியவே முடியாத எம்பெருமானை என்னால் கிட்ட முடியுமோ அப்படின்னு சில அடியார்கள் வந்து பிரம்மருத்ராதிகளாலேயே அறிய முடியாத எம்பெருமானை நமக்கு காட்சி கொடுப்பானா அப்படின்னு சில அடியார்கள் வந்து இருப்பா. அந்த யாருமுக்கு வந்து என்னன்னா அந்த நிலையை உடையவர்களுக்கு யாருமோர் நிலைமையான அவர்களுக்கு எரியனாக ஒரு இடைச்சி சபரிக்கோ ஒரு வேடச்சிக்கோ எம்பெருமான் வந்து எப்படி காட்சி கொடுத்தானோ என காண வாராய் அப்படின்னு அவர்களும் வந்து ஏங்கி, அதாவது இப்படிப்பட்ட எம்பெருமான் நமக்கு காட்சி தருவானா அப்படின்ற நிலையில இருந்ததுனால யாருமோர் நிலைமையான அவர்களுக்கு வந்து எளியவனாக இருப்பான். யாருமோர் நிலைமையான வெளியே எம்பெருமான். அது முதல்ல யாரோ சிலர்கள் எப்பேற்பட்ட அதிகாரிகளாக இருந்தாலும் கூட ஓர் நிலைமையன், இப்படிப்பட்ட நிலைமையை உடையவன், இப்படிப்பட்ட பிரகாரத்தை உடையவன், இன்னபடிப்பட்டவன் அப்படின்னு அறிய முடியாது. யாராக இருந்தாலும் சரி, பிரம்மருத்ராதிகளாக இருந்தாலும் சரி, யாரும் ஓர் நிலைமையன் என அறிவு அறிய எம்பெருமான், அறிவதற்கு அப்பாற்பட்டவனாக இருப்பான், அருமைப்பட்டவனாக இருப்பான். முதல் பாதம். 2வதுல யாரும் ஓர் நிலைமையன் என அறிவு எளிய எம்பெருமான், சுலபமாக தெரிஞ்சுக்க முடியும். கண்ணனா இப்படிப்பட்டவன் தானே அப்படின்னு சுலபமாக தெரிஞ்சுக்க முடியும். யாராக இருந்தாலும், அது வேடுவிச்சியான சபரியாக இருக்கட்டும், இல்லைனா இடைச்சியான யசோதையாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி எம்பெருமான இன்னபடிப்பட்டவன் அப்படின்னு அறிய முடியும். எப்படிப்பட்டவன் அறிவார்கள் எம்பெருமானா? சபரியாகட்டும் இல்லாட்டி யசோதா பிராட்டி ஆகட்டும், என்ன அறிவார்கள் எம்பெருமானா? இவன் வந்து பிரம்மருத்ராதிகளாலையும் அறிய முடியாதவன் அப்படின்றத எண்ணத்துக்கு அப்பாற்பட்டவன் அப்படின்னு இவர்கள்லாம் சுலபமாக அறிஞ்சிடுவார்கள், எளிமையாக அறிஞ்சிடுவார்கள். என்னென்ன அறிவார்கள் அப்படின்னா எண்ணத்துக்கு அப்பாற்பட்டவன் அப்படின்னு. இந்த ஞானம்தான் பிரம்மருத்ராதிகளுக்கு கூட வராது. அவர்களுக்கெல்லாம் இந்த ஞானம் அருமையாக இருக்கும். பேருமோர் ஆயிரம் பிறபல உடைய எம்பெருமான், அதாவது எம்பெருமானுக்கு நாமங்களானது 1000 இருக்கிறது, சகஸ்ர நாமங்களே உடைய. பேருமோர் 1000 பிற, அப்புறம் வந்து அவனுக்கு வந்து பிற அப்படிங்கிற இடத்துல என்ன சொல்ல வருதுன்னா ரூபங்கள், பல திருமேனிகளை ரூபங்களை உடையவன் அப்படின்னு. பேருமோர் 1000 பிற பல உடைய எம்பெருமான், இதை பல உடைய எம்பெருமான் எனக்கு பிறனா என்ன மற்றது அப்படின்னு அர்த்தம். இங்க மற்றதுன்னா எது? பேர் சொல்லி எடுத்து பேருமோர் 1000 சொல்லிட்டு பிற மற்றது அப்படின்னு சொல்லும் பொழுது மற்றதுன்னு உடனே சட்டுன்னு புத்தி கட்டக்கூடியது என்ன என்றால் உருவம்தான், ரூபம்தான். பேருமோர் 1000 எம்பெருமான் பேருமோர் உருவமும் உளதில்லை இலதில்லை பிணக்கே அப்படின்னு வைதிக சம்பிரதாயத்தில் வரைச்சு சில பேர் வந்து என்ன சொல்லுவா அப்படின்னா எம்பெருமானுக்கு, அதாவது அந்த பிரம்மத்துக்கு வந்து நாமங்கள் கிடையாது, ரூபங்கள் கிடையாது, உருவங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லுவான். நம்ம வேதவியாச சம்பிரதாயத்தில் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா எம்பெருமானுக்கு நாமங்கள் உண்டு, உருவங்கள் உண்டு அப்படின்னு விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தில் இருக்கிறதுனால இந்த 2 சம்பிரதாயங்களுக்கு, இந்த 2 இதுக்கும் எப்போ பாரு பிணக்கு சண்டை இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு இருக்கச்சு. பேருமோர் உருவமும் உளதில்லை, எம்பெருமானுக்கு அனாசிரிதர்களாக இருக்கிறவர் வந்து என்ன சொல்வார்னா உளதில்லை, பேருமோர் உருவமும் உளதில்லை, இருக்குன்றது இல்லை. பெருமோர் உருவமும் அனாசிரிதர்களுக்கு வந்து உளதில்லைன்னு சொல்லுவாள். ஆசிரிதர்களாக இருக்கக்கூடிய அடியார்கள் வந்து
இலதில்லை பேருமோர் உருவமும் இலது இல்லை இல்லைன்றது கிடையாதுன்றத வந்து ஆஸ்ரிதர்கள் வந்து எடுத்துக்கொண்டு பேருமோர் உருவமும் உளதில்லை இலதில்லை பிணக்கே அப்படின்ட்டு இது ரெண்டு பேரும் பிணக்கு அப்படின்ற ஒரு சண்டை இருந்துட்டே இருக்கு. இன்னொரு அர்த்தம் என்னன்னா பேருமோர் உருவமும் உளது அப்படின்னு ஆழ்வார் வந்து அறுதிட்டு எம்பெருமானுக்கு வந்து பேரும் உருவமும் உளது இலதில்லை பிணக்கே. அப்போ அதுக்கப்புறம் என்ன சண்டை? ஒரு சண்டையும் கிடையாது. இலதில்லை பிணக்கே அப்படின்னு ஒரு நிர்வாகம். இங்கே ரெண்டாக பிரிச்சுக்கணும். பேருமோர் ஆயிரம் உள்ளது ஆழ்வாருடைய பிரதிஜா. இருக்கு பேராயிரம் இருக்கு, உருவம் ஆயிரம் இருக்கு. அப்புறம் உளது இலதில்லை பிணக்கேன்னு வருது இல்லையா? இலது இல்லை, இலது என்பது இல்லை. அது சரிதானே? அடியே இல்லைன்னு சொல்லாதீங்க. இல்லை என்பது கிடையாது. பேரும் உருவமும் இருக்கு. அதையே தான் வெத்திரேக்கத்தில் மறுபடியும் சொல்றார். கடைசியில் மறுபடியும் பிணக்கி அப்படின்னு வரும் இல்லையா? அங்கே மறுபடியும் இல்லை அப்படின்றதையும் சேர்த்துக்கணும். இலது என்பது இல்லை, ஆகையினால் பிணக்கு இல்லை. அடியே அடி பிணக்கரு அறுவகை சமயமும் நெறியுள்ளி உரைத்த கணக்கரு நலத்தனன் அந்தமில் ஆதியம் பகவன் வனக்குடை தவநெறி வழி நின்று புறநெறி களை கட்டு உனக்கு மின் பசையற அவனுடை உணர்வு கொண்டு உணர்ந்து அப்படின்னு இருக்கச்சே. அப்படி பிணக்கரு அறுவகை சமயமும் எதுக்குள்ள பிணக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 6 சமயங்கள். ஜெயின மதம், அடுத்தது வந்து பௌத்த மதம், சார்வாக மதம், அடுத்தது நையாயிக வைசேஷிகன்ற இன்னொரு மதம், அடுத்தது வந்து சாங்கிய யோகம் அப்படின்ற அந்த மதம், அடுத்தது பாசுபத மதம். சாங்கியம் ரெண்டு சேர்த்து சாங்கிய மதம் ஒன்று, யோக மதம் ஒன்று. ஆக இப்படி 6 மதங்கள் இருக்கு. இதை எம்பெருமானவன் வந்து எப்படி நிரசிக்கிறான், வைதிக மதம் எது அப்படின்றது நிலைநாட்டுறான் அப்படின்றது வந்து இந்த பாசுரத்தில் பிணக்கரு அறுவகை சமயமும் நெறி உள்ளி உரைத்த வேதத்தை. நெறிங்கிறது இந்த இடத்துல வந்து வேதத்தைன்னு சொல்லலைங்க இல்லையே, சாசனத்தை. நெறின மார்க்கம். பிணக்கார அறுவகை சமயமும், அறுவகை சமயத்தோட வைதிக சித்தாந்தத்துக்கு உள்ள பிணக்கு அரும்படியாக. இதான் அந்த பதங்களுக்கு அர்த்தம். பிணக்கார அறுவகை சமயமும் நெறி உள்ளி உரைத்த, மார்க்கங்களை உள்ளி உரைத்த. யோசிச்சு சொல்றான். யோசிச்சு எம்பெருமானவன் அவன் அருளி செய்ய போது யோசிச்சு உள்ளி உரைத்த, வாய்க்கு வந்தபடி அவனுக்கு பட்சபாதமாக சில விஷயங்களெல்லாம் சொன்னானா அப்படின்னா கிடையாது. விஷயங்களை ஆராய்ந்து பகுத்து இதுதான் சொல்லணும், வாய்க்கு வந்தபடி சொல்லாமல் சொன்னான். கணக்கரு நலத்தனன், கணக்கரு அப்படிப்பட்ட ஔதாரியன்ற குணத்தை வந்து கணக்கரு நலத்தனன்றது வந்து எம்பெருமானவன் அந்த இடத்துல ஔதாரியன்ற குணத்தை வந்து ஆழ்வார் சாதிக்கிறார். கணக்கரு நலத்தனன் அந்த கணக்கருனா கணக்கை அறுத்து எண்ணெய் அறுத்து இருக்கக்கூடிய நலம், இங்க ஔதாரியம் அப்படின்ற குணம். கணக்கரு நலத்தனன். அப்புறம் அந்தமில் ஆதியம் பகவான், ஆரம்பமும் முடிவும் இல்லாத அந்தமில் ஆதி பகவான், அழகிய பகவான். அந்தமில் ஆதியம் பகவான் வனக்குடை. அழகிய பகவான இங்க ஹேய பிரதிபடன், தோஷங்கள் எதுவும் இல்லாதவன். அந்தமில் ஆதியம் பகவான் வனக்குடை தவநெறி. வனக்குடை தவநெறி அப்படின்னா பக்தி மார்க்கத்தை வந்து இந்த இடத்துல ஆழ்வார் சாதிக்கிறார். என்ன வனக்குடைனா, வனக்குனா பக்தி, வனக்குனா வணங்குதல். வனக்குடை தவநெறி அப்படின்னா தவன தபசு, நெறி அப்படின்னா அந்த மார்க்கம். அந்த வனக்குடை தவநெறி அப்படின்னா பக்தி மார்க்கத்தை இந்த இடத்துல ஆழ்வார் அருளி செய்கிறார். தபசு அப்படின்றத எப்படி வந்து பக்தி அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னா, தபசுனா ஏதாவது தன்னை உடம்பை வருத்திக்கணும், உடம்பை வருத்திண்டு பண்ணுறது தான் தபசு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல பக்தி பண்ணுறது எப்படி வந்து தபசுன்னு எடுத்துக்க முடியும் அப்படின்னா, இவன் இந்த பக்தி பண்ணுறதே வந்து எம்பெருமானவன் எப்படி கொள்வான் அப்படின்னா, ஐயோ இப்படி வருத்திண்டு வந்து பக்தி பண்ணுறானே அப்படின்னு அவன் நினைத்து கொள்வான். அதனால் அந்த இடத்துல வந்து பக்தின்றதை வந்து தபசுன்னு எடுத்துட்டு வனக்குடை தவநெறி வழி நின்று, அந்த வழி பக்தி மார்க்கத்தில் நின்று வழி நின்று புறநெறி மற்ற விஷயங்களை வந்து களை கட்டு. அப்படின்னா களை கட்டு அப்படின்னா எப்படி வந்து நெற்பயிர்கள்லாம் வந்து வயலில் இருக்கச்சு களையானது தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் வளர்ச்சி அதை வந்து களை கட்டு, அதை எப்படி வந்து பிடுங்கி போடணுமோ, கட்டுன்றது வந்து பிடுங்குதல், களை கட்டு தூக்கி போடுறோமோ புறநெறி களை கட்டு. புறநெறி ஆகிய களையை அடியே பிடுங்கி போட்டு விடு. புறநெறி ஆகிய களைகளை பிடுங்கி விட்டு புறநெறி களை கட்டு உனக்கு மின் பசையற அப்படின்றச்சே இந்த இடத்துல உனக்கு அப்படின்னா உலர்த்துதல் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை, அப்படின்ற அர்த்தம். உனக்கு மின் பசையற, அந்த பசையே இல்லாதபடி ஒரு நீ எப்படி வந்து ஒரு வெயில் காலங்கள்லாம் வந்து எப்படி வந்து ஈரமான பதார்த்தத்தை காய வைக்கிறதுக்கு உலர்த்தி அந்த ஈரமானது சுத்தமாக
போகணும், போகிற வரைக்கும் அதை காய வைப்பார்களோ உணக்குமின் பசையற. அப்படி அந்த புறநெறிகள் மேலே இருக்கிற பசையானது சுத்தமாக போகும்படியாக உணக்குமின் பசை அற மொத்தமாக விழும்படியாக செய்து உணக்கமின் பசையற. எப்படி அப்படின்னா உனக்குமென் அப்படின்னா ஒரு கட்டளை. உனக்குமென் அப்படின்னா உலர்த்தி விடு. அடியே உனக்குமென் உலர்த்தி விடுங்கள் பன்மையில் வரும். உனக்குமென் பசையற பசையற உனக்குமென். அவனுடைய உணர்வு கொண்டு உணர்ந்த. எப்படி வந்து உணர்த்துது அப்படின்னா அவனுடைய உணர்வு கொண்டு அவன் சொன்ன விஷயங்களை அவன் மேலே இருக்க அவனை மேலே சிந்தனை செய்து அவனுடைய உணர்வு கொண்டு உணர்ந்து இல்லையா? அவனுடைய உணர்வுனா அவனை பற்றின உணர்வு, உணர்வு அவனை பற்றின தத்துவ ஞானம். அப்படியே அத்தை கொண்டு உனக்குமென் பசையற அவனுடைய உணர்வு கொண்டு உணர்வு. உணர்வு அவனுடைய உணர்வை அவனை பற்றின உணர்வை உணர்ந்து புறநெறி ஆகிற கலையை கட்- களைந்து விடு, அதை பிடுங்கி விடு. அதே போல் அதில் இருக்கக்கூடிய பசையை உலர்த்தி விடு. எப்படி பண்ணணும்? அவனை பற்றின அந்த தத்துவ ஞானத்தை கொண்டு பண்ணிவிடு. அடி இணக்கரு அறுவகை சமயமும் நெறியுள்ளி உரைத்த கணக்கரு நலத்தனன் அந்தமில் ஆதியம் பகவன் வனக்குடை தவநெறி வழிநின்னு புறநெறி கலை கட்டு உனக்குமின் பசையற அவனுடைய உணர்வு கொண்டு உணர்ந்து அப்படின்ட்டு சரி. சரி, இப்போ அதற்கப்புறம் 6வது பாட்டில் ஜீவாத்மாவினுடைய ஒரு முக்கியமான சுரூபத்தை பற்றி ஆழ்வார் சாதிக்க போகிறார். அப்புறம் திரிமூர்த்தி சாமியம் பற்றிலாம் ஆழ்வார் இங்கே பிரஸ்தாபம் செய்ய போகிறார். அது என்னதுன்றதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அடி ஸ்ரீமதே ரகு ஸ்ரீமதே ராமானுஜன்.